வணங்குகின்றனம்மா. ஆசிராசி இந்த கற்பக விருட்சம் போன்ற அற்புதமான சபையிலே தோன்றிய மாது இனி யார் என்ற விளக்கம் புரிகிறதா? சொன்னால் தெரியுமம்மா. சொன்னால் அல்லவோ தெரியும். ஆமா. சொன்னலை என்றால் தெரியாது. யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதுமா. ஆமா. அப்படியானால் தெளிவாக சொல்கின்றேன். நான் தெளிவாக கேட்கின்றேன். கேட்டால் தான் புரியும். அதாமா. யாரு யாரு நீங்கியா நோதல் நோதல் அதனில் என்பார்கள். ஆமா. இது தெருக்குறள் தானம்மா? இல்லப்பா பேக்கடு குரல். அதாமா. தமிழ் பாட்டன் திருவள்ளுவர் இருக்கிறார் திருக்குறள். ஆமாமா. எதனால் ஒரு மனிதன் ஆசைப்படுகிறானோ அதனால் ஒரு துன்பத்தை அடைகிறான். உண்மைதாமா. அகர முகர எழுத்தெல்லாம் தகர பலகையில் எழுதப்படும். தகர பலகலா எப்பயோ போச்சு. இப்போ வந்துக்கிறேடா தகர பலகை. நான் படிக்க சொல்ல அதாமா இருந்தது. அப்படிதான் சொன்னாங்க. திருவள்ளுவர் சொன்னாரு எனக்கு. அகர முகர எழுத்தெல்லாம் தகர பலகையில் எழுதுண்டாங்க. மாதவா என்னம்மா உன் கதையை விடு. விடுமா. சபை அறிந்து பேசு. உண்மைதாமா. சமயம் அறிந்து பேசு. சில சமயங்களே பேசாமல் இருப்பது நல்லது. இப்ப நான் பேசணுன்றே பேச வேண்டாம். எந்தெந்த இடத்திலே பேச வேண்டுமோ அந்தந்த இடத்திலே பேசு. எங்க ஆயா கூட போய் நாளையெல்லாம் பேசுறேன். இந்த அம்மா வந்தாங்க இதை போல சொன்னாங்க. நான் யாருடைய விளக்கத்தை நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நான் தெளிவாக கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஆகட்டும் மாதவன். ஆகட்டும் சொல்லுங்க. பொன்னாட்டிலே சிறந்தது அது நன்னாடு. நன்னாட்டிலே சிறந்தது என்னுடைய தாய் திருநாடு. என் நாடு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். மொசரவாக்கம். என்னப்பா மொசரவாக்கம்? அதான் என்ன குழந்தை நீந்து வா. ஓ சொல்லுமா. நான் மாஜிர முக்காடு போடு நீ நீந்து வா. இந்த ஜாக்கெட் வானடி ரெண்டு டக்குனு. நீ ஊற்ற போறாங்கடா. அடி போ. அவனுக்கு கூட அஞ்சாட்டி அடி. காலையில காவாதான். அடி அவனு போ. போகாரு. காராசு வேண்டி உனக்கு தயாராகுது போல ராஜா. மாதவா என்னம்மா இப்பதானே சொன்னேன் ஒழுங்கான முறையிலே பேச வேண்டும். நான் என்ன தப்பா பேசுனா? அது என்னுடைய நாடு இல்லையப்பா. என்ன நாடப்பா? அது கிராமம். ஆமா என்னுடைய நாடு. உங்களுடைய நாடு. ஆமா அது தெரிஞ்சா நான் ஏமா அங்க பகவான் வாசமரி வருகிறாரே அந்த நாடு. ஓ அந்த நாடா? ஆமா. சட்டா அப்படி நீ சொல்ல மாட்டேன்ற. தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரிஞ்சாலா யாருக்கு இருக்கிறா? துவாரகாபுரி. துவாரகாபுரி. இந்த துவாரகையை ஆளக்கூடியவர் யார்? பகவான். ஆமா. இந்த மண்ணையும் விண்ணையும் ஒரே அடியாள இந்த மாயவன். அவர் யார் தெரியுமா? அவர் தானுடைய கணவர். அவர்தான் உங்க வீட்டுக்காரு. ஆமா. வண்டி வருமா? நீ அப்படி போ. அப்படியே நில்லுமா. ரைட். ஆண்டவனுக்கே மனைவியாத்துகிறேன் என்றால் என்னுடைய நாமதேயம் தெரியுமா? சொன்னால் தெரியும். அஷ்டலட்சுமியிலே ஒரு லட்சுமி நான். என்னுடைய நாமதேயம் தெரியுமா? மங்களலட்சுமி என்பார்கள். ஓ நீங்க தான் ராஜா? ஆமா. அந்த கொய்யா தண்ணி குடிக்கிற இடத்துல பேசிருந்தாங்கம்மா. அத வரா பேர் வாயாடி மங்க. இவ வாயை வச்சுக்கினே சும்மா இருக்க மாட்டா. லோட்ட எது வேணாலும் பேசி கிடப்பா. இவ வரா பாரி எதிர்க்க
நான் அந்த மாதிரி கேட்டீங்க எல்லாரையும் கேட்டு பாரு. அது உட்கார்ந்து இருக்கிறாங்க பாரு, என்ன பேரு பொம்பளைங்களாம். ஆமா. அவங்கள என்ன பார்த்து சொல்ல மாட்டாங்கப்பா. அது ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான். ஓஹோ, ஒரு பேச்சுக்கா? எங்க வந்தாருன்னா அவர் எதிர் வந்தா போனோம், எல்லா விஷயமும் அப்படியே கூடியேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா சொல்லி இல்லையா? வாயாடி மங்க வாயாடி மங்க தலைமை ராதவன் அப்படி இல்லை. ஆமா ஆமா, லட்சுமி இல்லைன்னா நான் வர சொல்றியா? மாதவன் அது உண்மைதான். ஆமா, அங்கே திருப்பார்கடலிலே ஆமா ஆண்டவன் மார்பிலேயே அமர்ந்து கொண்டிருக்கிறேன். பகவான் மாப்பிள்ளை மார்பாகத்திலே எனக்கு இடம் தந்திருக்கிறார் ஆண்டவர். அப்படி இருந்தாலும் எனக்கு கிடைத்த பாக்கியம் இந்த உலகத்திலே யாருக்கு ஆயிரம் கிடைக்குமா? யாருக்கும் கிடைக்காதுமா. அப்பேற்பட்ட பாக்கியம் படைத்தவன் உண்மைதான். நான் இந்த சபையிலே வருகிறேன் என்றால் போது நான் எத்தன்மையா வருகிறேன்? எப்படி வருகிறேன்? எப்படி என்னமோ கலகலன்னு சொன்னீங்க. சொன்னீங்க எனக்கு எங்கமா புரியுது? கலகலன்னு சொன்னா அது சொல்ற வேகத்துல வரட்டுமா? அப்படி சொல்லி இல்ல வந்தீங்க கட கட கடன்னு சொல்லிக்கினே போறீங்களா? நெத்திலே திரேதமிட்டு நீலவண்ண பட்டுடுத்தி இந்த மங்கை வாழ்கிறேன் என்றால் ஆமாமா ஏதாவது குறை காண முடியுமா? குறை என்பதே கிடையாது. ஆமா, அனமீனாவே போட்டாங்க நம்மளுக்கு. என்னதுப்பா? குறைவே கிடையாதுமா, அனமீனாவே போட்டாங்க. அட பாவி, அதில கம்னரு என்னமா அது ஒண்ணு வந்துறான் பாரு, அவன் ஏய் பேரு போ போ சீக்கிரம் வா. எல்லா வயசுல கொல்லி போட்டுங்கறாரா? மறுபடியும் போய் அங்க போட்டு வச்சிரு. அந்த அம்மா உன்னதான் இரும்புது. போய் பாரு. மாதவா, வணக்கம். ஆமா வணக்கம் தனக்கல. என்ன பார்த்தாவே உனக்கு எப்படி தெரியுது? என் பொண்டாட்டி பேங்கிருமா? சி வாய் மூடு. பொண்டாட்டி கை பேசுறத பாருடா. எங்க சம்சாரம் இவ்வளவு வசந்தாபா? முட்டா. எங்க சம்சாரம் இவ்வளவு வசந்தா. மாதவனே, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. தப்பு. யாராயிலும் ஒருவர் மங்களகரமாக வந்தாரு. ஆமா, அது பாத்தியா? மங்களலட்சுமி வருகிறார்கள். ஆமா, மங்களமா வருகிறார்கள். லட்சுமி போல வரா. இவன் வந்தா போதும். இவன் வந்தா எல்லா வேலையும் நடக்கும். எந்த வேலையும் உருப்படாது. உருப்படாதா? உருப்படும். மாதவன் ஒரு வீட்டுக்கு ஒரு பெண்ணானவன் திரும்ப செய்து வருகிறார். ஆமா, அது எப்படி வரணும்? நல்லா அடக்க ஒடுக்கமா வரணும். ஆமா, என் பொண்டாட்டி தான் டஞ்சி பஜாரி ஆக்குறா. கீழே உட்காருனா ஏன் சினிமாவில் உட்காடுறான்? அட பாவி, நான் வேதாளத்தை பிடிச்சி கட்டிக்கிறேன். உன் மனைவி ஏன் பொண்டாட்டி ஏன் விட்டு சொல்றான்? அவன் கதை உனக்கு அழகாக ஒரு நெத்தியிலே திராத்தம் விட்டு அழகான பட்டுடுத்தி ஆடை ஆபரணம் அணிந்து கொண்டு அழகா வந்தா எப்படி வரேன்னு சொல்லுவாங்க. அவன் நல்லா அழகா வராங்க, பொம்பளை நல்லா இருக்காங்கப்பா. ஆமா, பாக்குறாங்க, நல்லா இருக்காங்க. லட்சுமி கடாட்சம் பொருந்தி இருக்கிறாள். இவ வந்தா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஆனா இந்த லட்சுமி நான் வந்தா இதனா குறை காண முடியுமா? குறை என்பது கிடையாதுமா. அப்படி குறை இல்லாமல் வாங்கி வந்தாலும் நேற்றுக்கு மாய வந்து இன்னைக்கு வரலையா நான் வேதனை போட்டுங்க. நேற்று தோணி பேசுமா மாயா? ஆமா, இன்னைக்கு வரலையே மாயா? வரும். போய் தொடி தான் வரும் உனக்கு. வரும். ஆனா மாதவன் அது எல்லாம் விடு. இந்த மங்களலட்சுமி நான் வருகிறேன் என்றால் என்னுடைய கணவரை நான் திருமணம் செய்து ஒண்ணு கன்னியா கண்ணு கரியாப்புல கொத்து மாதிரி ஒரே ஒரு குழந்தை எனக்கு. ஏன் சாமியார் வீட்டுல தான் இருக்கிறாரு? இல்ல, மலேசியா போய்க்கிறாரு.
இல்லம்மா ஒண்ணே ஒண்ணாடி நிக்கிறீங்களா? இல்லப்பா ஆஸ்திக்கு ஒண்ணு அந்தஸ்துக்கு ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு குழந்தை ஒன்று பெற்று ஒளிமயமா வாழணும் அப்படின்ற ஒரு கொள்கை கடைபிடிக்கிற நாங்க தான். ஆமா. என்னுடைய குழந்தை பேர் தெரியுமா? பேருமா? அழகான இது குத்த போறாங்க. நம்மளும் ஒருத்தர் சுபத்திர வாசம் கட்டினா வெளியே இவ்வளவு ஜனங்க நான் எப்படி வரதுன்னாரு அண்ணன். ஐயோ ஒரே எனக்கு இதுவாக்குதுன்னாரு. மாதவன் அப்படியே எப்படி வரதுன்னாரு. அப்ப ஜனம் இருக்குதுன்றியா நீ இல்லன்னு சொல்றியா? ஒண்ணும் புரியலையே. இன்னொரு கூத்து சுத்திரிக்கல அண்ணமா. ஆமா. அப்ப அண்ணன் தான் சுபத்திர. ஆமா. அவருக்கு முன்ன இவரு தானா? ஆமா. இல்ல மாதா இப்ப கூட ஜனம் வருவாங்க. ஆமா. இந்த பணியின் காரணமா வரல ஜனம். ஜனம் வந்தா நம்ம பாத்தியா? நாளை ஒரு இடமா இருந்தா பரவாயில்ல. ஆமா. 4 இடத்துல நாடகம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்றது? எல்லாம் ஒரு கலை எல்லாத்தையும் பார்க்க தெரியும். 4 பேர் இருந்தாலும் சபைதான். ஆமா. இங்க 4000 பேர் இருந்தாலும் சபைதான். ஆமா. நம்ம என்ன பண்ணணுமோ ஆமா. கஷ்டத்தை வந்து கூலி கொடுப்பாங்க. ஆமா. அதனால அயராது பாடுபட வேண்டும். இந்த ஊர் மேல ரேட்டு பேசணும். எந்த ஊர்? சரி மாதவன் உனக்கு அதை விடு. அப்படி இருந்தாலும் எங்கள் இருவர் செல்வம் அவருடைய நான்கு ஏன் தெரியுமா? அழகா பிறந்தது நாளே சுந்தரி 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 என்று சுந்தரி அழகான பெயரை வைத்து சுந்தரி என்னுடைய மகளை நான் வளர்த்து வருகிறேன். அப்படி வளர்த்து வந்தாலும் இதுக்குதாம்மா குழந்தை? இல்ல இதுக்குதான் கேட்டமா? இல்லாத எங்க போவா? ஆனா ஒரே ஒரு பொம்பளை குழந்தை பத்தனே. ஆனா மடியில நெருப்பு கட்டி இருக்கிறதா பாவி பாருப்பா. மடியில நெருப்பு கட்டிக்கிறீங்க. ஒரு பொம்பளை குழந்தை போகுது. ஒரே ஒரு குழந்தை பத்துட்டு ஆமா நம்ம கம்பெனில கொடுத்தா 3-4 பத்து வச்சுருக்காங்க. அதுக்காக நீ கஷ்டப்படாத. அவன் கொடுப்பான். அதான் மாதவா அப்படி ஒரு குழந்தை கட்டி இருக்கிறது மடியில நெருப்பு கட்டி இருக்கிற மாதிரி இருக்குது. எங்க கொடுப்போமோ? அந்த குழந்தைக்கு சின்ன இடமா வருமோ இல்ல பெரிய இடமா வருமோ? எப்படி வருமோ ஏதா வருமோ? எப்படி வருமோ ஏதா வருமோ? அண்ணன் தொண்டை அறுத்து விடுவா. அங்க சங்கத்துல பேசணும் சீதாங்க. மாதவா என் குழந்தைக்கு பணக்கார இடமா வருமோ இல்ல ஏழைப்பட்ட இடமா வருமோ? நம்ம ஆசைக்கு தகுந்த மாதிரி வருமோ ஒரு அந்தஸ்து தகுந்த மாதிரி வருமோ அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கினே இருக்கிறேன். எப்போ வருமோ? என் குழந்தை கொடுத்துட்டா ஒரு பழுவு கைது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துன்னு இருக்கிறேன்பா. சின்ன ஆடு வருமோ பெரிய ஆடு வருமோ மாடி வீடு வருமோ குச்சி வீடு வருமோ ஆமா ஓலகத்து வீடு வருமோன்னு வேதனை அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கினே இருக்கிறேன். நம்ம பெரிய ஆடுமா பார்த்து குத்துருமா? பண்டா தானே கொடுக்கறதுக்கு கொடுக்கலையா? பொண்ணு வீட்டுக்காரா தேடின்னு போவாங்க மாப்பிள்ளை தேடி. இந்த காலத்துல அப்படிதான் தேடி போறாங்க. ஊர்லி 3 நாள் 3 நாள் வெளியூர்ல கேட்டா எங்க பொண்ணு கொடுத்து இல்ல இல்ல தப்பு இல்ல. உன் பொண்ணுக்கு நான் கொரியா நீ போவ. அதனால நீ சொல்ற எங்க பொண்ணு பெரிய பெரிய. சரி மாதவா அப்படி இருந்தாலும் அனுதினம் நான் தான் லட்சுமி ஆச்சு. என் கையில இல்லாத செல்வமா என்னுடைய கடைக்கன் பார்வை இருந்தாலே உன் நல்லது நடக்கும்பா. 10 விஷயம் ஒரு சிங்கிள் டீ மாதவா உன் கதை விடு. அனுதினம் என்றால் கணவரை பார்ப்பது நடக்கும். புறப்பட்டு போகலாம். வா 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 வா. நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன ஆக போகிறது? உங்கள் மார்பாகத்தில் எனக்கு நீங்காமல் இடம் தந்திருக்கிறீர்கள். எனக்கு எந்த குறையும் இல்லை நாயா. அங்க ஒரே ஒரு குறைதான். என்ன
மாதவா இங்க பேசு. இளமாகரா எனக்கு ஒரே ஒரு குறைதான். என்ன வரா நம்ம ஒரே ஒரு குழந்தை பத்திருக்கிறோமே, அது சின்ன இடமா வருமோ இல்ல பெரிய இடம் வருமோ, அது எப்படி கொடுக்கணுமோ ஏதா கொடுக்கணுமோ, அந்த ஒரே ஒரு எதிர்பார்ப்பை தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும் ஒரு எண்ணம். ஆமா கொடுத்துருவா. அதுதான். ஆமா பஜனை கட்டி விடுறாரு பாட்டு. அம்பால்தான் கிருஷ்ணா இவர்தான் சுபத்ரா அண்ணா. பாட்டு பறக்க சுட்டாரு. நம்முடைய குழந்தை கொடுத்துட்டா நம்ம வினையெல்லாம் தெரிஞ்சிருங்க. எப்படி வருமோ ஏதா வருமோ எப்படி வருமோ ஏதா வருமோ உடக பாருங்கன்னா வச்சுட்டு போறீங்களா? ஆமா கொடுக்கணும் 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 ஒரு கொடுத்து நல்ல இடமா கொடுக்கணும். ஆமா எங்க பொண்ணுக்கு எந்த குறையிட கூடாது. ஆமா அப்படி இப்படி இருக்கணும். அதாங்க ஒரு எண்ணம், ஒரு வேற ஒண்ணும் கிடையாதுங்க. ஆசைப்பாரு அண்ணே இன்று அதை சொல்லல்லவா உன்னை அடைத்திருக்கிறேன். என்னங்க? ஆனால் நான் சொல்வதற்கு முன்பதாக நம்மொருமை மகளுக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டிருக்கிறாய். ஒரு எண்ணம் தான், வேற எதுவும் கிடையாது. அடி வந்ததடி நல்ல காலம். என்னங்க? அடி வந்ததடி நல்ல காலம். அப்படியா? சாப்பிட்டு பாரு. சாப்பிட கூடாதுப்பா. தொண்டை எப்படி கண்ணில் 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 பாரு. ஆமா கத்தி கருவாடு அதெல்லாம் நாங்க சாப்பிடவும் கிடையாது. நெய் பால் தயிர் வெண்ணெய் நாங்க எல்லாம் செய்வோம். ஏங்க இல்லாமல் அதெல்லாம் நாங்க எங்க சாப்பிட்டோம்? வந்ததாடி நல்ல காலம். வாய் மூடு தோல் வாய். ஏங்க நீங்க சொல்லுங்க. நீலமா பகவான் இன்னொரு துண்டு வை இன்னொரு துண்டு வை பகவானே சாப்பிடுவாரு. போட்டு கோயில் கோயில் கோயில். ஏங்க அவங்க நீங்க சொல்லுங்க. நாதா என்ன காலம் ஒண்ணு புரியலையே. பண்ணி சொல்றீங்க மாதவள். நாதான் நல்ல காலம் என்று உரைத்தீர்களே. ஆமா அது யாரால்? அது எந்த நேரம்? அது சொல்லுங்க. அது எப்படி வந்தது? எப்படி வந்தது? அப்படின்னு எப்படி வந்தது? யார் வந்து அங்க சீராபுரத்தை அது பெரிய இடமாச்சு. யானை பரிவார சேனையோடு நம்முடைய நாட்டை நாடி வந்திருக்கிறார். எதுக்கு வந்தாரு? எங்க நம் அருமை மகளை அவருடைய மகனாக விளங்கும் இலக்கிய குமாரனுக்கு வெண் கேட்க வந்திருக்கிறார். அதனால் நமக்கு வந்தது நல்ல காலம். அது வாய் தந்துச்சியா? இல்ல வாய் எப்பவுமே வாய் தந்துன்னா இருக்கும். ஆளு தந்துச்சு வாய. பணம் பாவி பெரிய இடமாயி போச்சு. முடிச்சு போச்சு. மொத்தம் முடிச்சு போச்சு. நான் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். நான் கேட்ட பொன்பொருளும் கொடுத்திருக்கிறார். இருந்தாலும் என் மனைவி ஒரு வார்த்தை கேட்டு கூட பொம்பளை பேசிட்டான். இப்ப தமிழ்நாட்டு காசு விட்டு தடை ஆமாங்க அவரா தேடி வந்தார். இப்ப என்ன கேக்குறீங்க? இல்லாமல் தருவேன்
கிடையாது. அது கொடுக்கறதுக்கு பெரிய படம் இருக்குது, அங்க பெரிய செல்வம் இருக்குது, எவ்வளவு ஆசை இருக்குது, எவ்வளவு அந்த அங்க இருக்கிறது விட்டுட்டு அட மாதவா பாத்தியா குத்துட்டா பாத்தியா வராது 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 வரே வராது வரே வராது கொடுக்கறது கொடுக்க என்னடி என்னங்க என்னங்க எப்ப இல்லாத எப்ப வந்தாலும் எப்போ வருவாரு ஏமாங்க பாமாங்க தபருமாங்க உக்காருமாங்க அப்படின்னு இன்னைக்கு எது இல்லாதோ என்ன அடி எதுக்கு நானு அடி என்னடி நம் அருமை மகளை துரியோதன மகாராஜா பெண் கேண்டார் சொன்ன உடனே இந்த ஆட்டம். ஆமா. ஆனால் இதற்கு முன்பதாக யாருக்காக பெண் தருகிறேன் என்று சத்தியம் செய்திருக்கிறியா? முன்னமே ஒரு நாள் சொன்னேன். அது யாருக்கு சொன்ன? யாருக்கோ சொன்ன. இப்ப என்னன்றதுக்கு அது பாத்தியா இவரு சொல்றது பாத்தியா? இப்ப கூட இவரு நிக்கிற இடம் என் தெரியல நீ ஜான அப்படியே வேவும். சத்தியமா வேவுமா? ஆமா சாமியாரா இப்ப கூட சொல்றேன் மேல கை வைக்காது எது வேணாலும் பண்ணு. மேல ஏன் கை வைக்க என்ன பார்க்க சொல்றேன்? மேல கை வைக்காது எது வேணாலும் பண்ணு. எப்ப போன கதை இப்ப கல்லாறு பாத்தியா? இவங்க பழக்கமே இதுதான். பாருங்க அதனால தான் பாருங்க எப்படியோ நடந்தது எப்படியோ முடிஞ்சது. அதெல்லாம் இப்ப பேசக்கூடாது. அந்த காலத்துல சொல்லிக்கிறோம் எடையும் ஜோதி எமலோகம் தெரியாது சொல்லக்கூடாது. நம்ம அது என்ன யாருக்கிட்ட என்ன சத்தியம் செய்திருக்கிற? மாதவா இவங்க தங்கச்சி ஒண்ணு இருந்தது. எனக்கு நாத்தனாரு ஒண்ணு இருந்தது. இவர கூட பண்ணது நாத்தனாரு எனக்கு ஒண்ணு வந்து இல்ல மாதவா. சின்ன வயசுல நாங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி பேர் பழகணும். 2 பேரும் போவோம் குளக்கரைக்கு செல்வோம். குடத்திலே ஜலத்தை நிரப்பி இடையில வைத்து வருவோம் போவோம் வருவோம் வருவோம் போவோம் இப்படியே நடக்குது. இடைனா இது இடுப்புனா இது அதான் எவ்வளோ அறிவிப்பா உனக்கு. அப்படி செல்லுகின்ற இடத்தில் நான் சொல்றது கேளு. அப்படி செல்லுகின்ற வழியிலே ஒரு அது சொல்லுவாங்க இது முழுகோட எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து இதெல்லாம் உனக்கு தேவையில்லாது. இது பெண்கள் விஷயம். இது முழுகோடு எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து உனக்கு ஒரு பெண் பிறந்தா என் பிள்ளைக்கு உன் பொண்ணு கொடுக்கணும். அது உனக்கு ஒரு பிள்ளை பிறந்து விளக்கமா சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். பச்சையா சொல்லுமா இந்த முழுகோடு உனக்கு ஒரு பெண் பிறந்து எனக்கு ஒரு பெண் பிறந்தால் அந்த பெண்ணை உன் பிள்ளை கொடுக்குறேன் அப்படின்னு நான் பேசுகிறேன். அதே முழுகோடு எனக்கு ஒரு பெண் பிறந்தது அவருக்கு ஒரு பிள்ளை பிறந்தது அவருக்கு ஒரு பிள்ளை அதை கேக்குறாரு. இப்போ அது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதெல்லாம் முன்னுமே முட்டி போச்சுங்க. இப்ப என்ன கேக்குறாரு?
பிறந்த ஊரு ஊட்டி கொடுக்குறாங்க ஏய் கொடுக்கத்தான் சரிப்பா என் மனைவி முடிவு இப்படிதான் இருக்கும் போல் இருக்குது உங்கள்கிட்ட கொஞ்சம் பொன்மேட்டி பேசணும்னு நினைக்கிறேன் இல்ல இதே என் கொண்டாடி சொன்னீங்கன்னு வச்சுக்க ஆமா நடக்கிற கதையே வேற எப்ப போன கதை இப்போ வந்து கேக்குறாரு பாரு அதெல்லாம் கிடையாதுங்க முடிஞ்சுதான் எங்க அண்ணன் போனாரு எங்க அண்ணன் எங்கிறாரு எப்படி வந்த துரியோதன மகாராஜா என்ன செஞ்சுட்டு இருக்காரு வந்தவன அவர் கரேடு கோமி கேட்டாரு பெண்ணுக்கு வந்த இது கேட்டாரு காஞ்சா நதி வெளியே இருக்காரு நான் என்ன பண்ணிட்டேன் அங்க இந்த என்ன ஓக்கிட்டீங்க நேத்தாங்க சாப்பிட்டாரு லாஸ்டா மோர் எங்கன்னு கேட்டாரு சேவத்துல தண்ணி ஊத்தி விட்டுறாங்க மோதுங்கிறாரு ஏம்பா அது சீக்கிரமாக வரை செய்